ஆர்டிகல் 31 அரசியலமைப்பு விதி 31 இதுதான் சொத்துரிமை ஆச்சு சார், இதுதான் நீக்கிட்டாங்களே, இப்போ எதுக்கு இதை எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னு டவுட் வரலாம். இப்போ நம்ம பேச போகிறது 31 பற்றி இல்லை, ஆர்டிகல் 31A பற்றி. எல்லாருக்கும் தெரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், அதை மீறி யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஈவன் சட்டமே போட்டாலும் அதை செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சிம்பிளாக சொல்லிடும். அப்படி இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சில எக்ஸப்ஷனலும் இருக்குது. ஓகேங்களா, இந்த விஷயங்களை பண்ணாலும் கோர்ட்டால் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு சில எக்ஸப்ஷனும் இருக்குது. அப்படிப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்டோட எக்ஸப்ஷனல் கேட்டகரி தான் இந்த ஆர்டிகல் 31. ஓகேங்களா, இந்த சட்டங்களை ஓகேங்களா இந்த விதிப்படி ஏதாவது பண்ணாலும் அதை கோர்ட்டால் என்ன சொல்ல முடியாது, செல்லாதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, எக்ஸப்ஷனல் கேட்டகரியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 31A மட்டும்தான் இருக்கா, ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. 31A, 31B, 31C ஓகேங்களா, இந்த 3 ஆர்டிகலும் என்னன்னா எக்ஸப்ஷனல் கேட்டகரி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த 31A அப்படின்னா என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 31A ஓகேங்களா என்ன சொல்லுது இந்த ஆர்டிகல். ஓகேங்களா, 31A என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, சேவிங் ஆஃப் laws providing acquisition of estates etc. இது ஏதோ எழுதி போடுற மாதிரி இருக்குங்களா, பட் என்னன்னு பார்த்தோன்னா எஸ்டேட்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேங்களா, சேவிங் ஆஃப் லாஸ் ப்ரொவைடிங் அக்விசேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னா என்ன. ஓகேங்களா, நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா ஒரு விதமான உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் கிடைக்கும். பட் நீங்கள் இதை அப்படியே பார்த்துக்கோங்க, நான் இதோட டெஃபினேஷன் என்ன. ஓகேங்களா, இந்த 31A என்ன சொல்ல வருதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்கள், 31Aல என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா, சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தனியார் நிறுவனம் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. அது அரசு என்ன பண்ணலாம்னா, இங்கே அரசுனா கவர்மெண்ட். ஓகேங்களா, எந்த கவர்மெண்ட் வேணாலும் இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு நினைச்சா அந்த கம்பெனியை ஏற்று நடத்தணும்னு நினைச்சா நடத்தலாம். ஓகேங்களா, இதை சுப்ரீம் கோர்ட்டால ஓகேங்களா, நான் இப்போ ஒரு தனியார் கம்பெனி நடத்துறேன், என் கம்பெனி லாஸ்ல போகுது. ஓகேங்களா, சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, என் கம்பெனி லாஸ்ல போகுது. அதை வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, லாஸ்ல போகுது, நான் எடுத்து நடத்திக்கிறேன், நீங்க கம்பெனி விட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி ஓகேங்களா, கம்பெனியோட ஓனர் நான், பிரைவேட் கம்பெனி, கம்பெனியோட ஓனர் நான் என்ன பண்றேன், ஆர்டிகல் 14, 19 படி என்ன பண்றேன், சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறேன். அவங்கள சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போடுறேன்னா அந்த கேஸ் எனக்கு சாதகமாகத்தான் வரும். ஓகேங்களா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேங்களா, லாஸ்ட்ல போகுது ஓகேங்களா அப்படின்னு இருந்தாலும் சரி, எனக்கிட்ட சில உரிமைகள் இருக்கு. ஸோ நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும், அரசு வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது, அதை கையகப்படுத்தக்கூடாதுன்னு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் தீர்ப்பு எனது பக்கம் தான் வரும். ஓகேங்களா, புரியுதுங்களா. அப்படி இந்த ஆர்டிகல் 14, 19 பாதித்தாலும் அரசு நினைத்தால் ஓகேங்களா, அரசு நினைத்தால் கையகப்படுத்தி அந்த லாஸ்ட்ல போற நஷ்டத்துல போற நிறுவனத்தை நடத்தலாம், தொழிலாளர்களின் நலன் கருதி.